பிப்ரவரி 28, 2026 அன்று தொடங்கிய இந்த போர் இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போரில் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு எந்த வகையிலும் உதவவில்லையே, அப்படி அவர்கள் உதவி செய்து கொண்டிருப்பதற்கான எந்த வெளிப்படையான ஆதாரங்களும் இல்லையே என்று கேள்வி கேட்ட ஒரு சகோதரருக்கு நான் அளித்த மறுமொழி தான் இந்த காணொளி. இந்த காணொளியை முழுதும் கேளுங்கள். அதன் மூலம் எந்த அளவு ரஷ்யாவும் சைனாவும் இந்த போரில் ஈரானை அரண் செய்கிறது, ஈரானுக்கு முழுமையான ஆதரவையும் உதவியையும் வழங்குகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடும் இன்ஷா அல்லாஹ். இந்த போரில் ரஷ்யாவும் சைனாவும் ஈரானுக்கு உதவிகள் செய்கிறதா எந்த தகவல்களும் இதுவரையும் வரல. ஏற்கனவே பண்ணின உதவிகள் தான் சொல்கிறேங்க. ஏற்கனவே இராணுவ தளவாடங்கள் ரீதியாக ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது ரஷ்யாவும் சைனாவும், அது ஓகே. பட் ரியல் டைமில் இப்போ இந்த போர் தொடங்கினதற்கு பிறகு ரஷ்யாவும் சைனாவும் உளவு தகவல்கள் சார்ந்தும் தொழில்நுட்பம் சார்ந்தும் ஈரானுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆர்டிகிள்ஸ் இந்த போர் தொடங்கினோடனே வெளியிட்டிருந்தாங்க. நிறைய ஆர்டிகிள்ஸ், உதாரணத்திற்கு அண்டர்ஸ்டாண்டிங் வார் அப்படிங்கிற வெப்சைட்டு, மணி கண்ட்ரோல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, வாஷிங்டன் போஸ்ட், நம்ம நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் இது சம்பந்தமாக. ஐவி ஹெரால்டுன்னு இது சம்பந்தமாகவே நம்ம ஒரு 2-3 ஆர்டிகிள்ஸ் போடலாம். எப்படி இந்த போரில் சைனாவும் ரஷ்யாவும் எந்தெந்த வகைகளில் எந்தெந்த வழிகளில் ஈரானுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி யூரோப் கூட ஒரு ஆர்டிகிள் வெளியிட்டிருந்தது இது சம்பந்தமாக. ஸ்பெஷல் யூரேஷியா வெளியிட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, ரஷ்யா பிரைமரியாக எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய இராணுவ நிலையிடங்கள், பொசிஷன்ஸை லொக்கேட் பண்ணுறதுக்கு, அதாவது ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் ஈரானுக்கு கொடுக்குது. இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்குது ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள், அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவினுடைய பேசஸை ஈரான் ப்ரிசைஸாக தாக்குனதுனுடைய பின்புலம், அதே மாதிரி ஏர்கிராஃப்டினுடைய லொக்கேஷன்ஸு, இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் ரஷ்யா ஈரானுக்கு இந்த போரில் அளிக்கிறதா தகவல்கள் இருக்குது. ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் இராணுவ நிலையிடங்கள் சம்பந்தமாக. அதே மாதிரி அமெரிக்க போர்க்கப்பல்களை ஈரான் தாக்குச்சில்ல, உங்களுக்கு அந்த யுஎஸ்எஸ்ஆர் விமானம் தாங்கி கப்பல்களை, ஆப்ரஹாம் லிங்கனையும் இன்னொரு கேரியரையும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் ரஷ்யா துல்லியமாக அளித்ததாக தகவல்கள் இருக்குது. இது சம்பந்தமாகவும் ஆர்டிகிள்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் அனுப்பக்கூடிய சர்வைலன்ஸ் ஏர்கிராஃப்டினுடைய, அதாவது ஈரானுடைய பொட்டன்ஷியலான டார்கெட்டை குறிவைக்கிறதுக்கு, எங்கெங்கே இருக்குன்னு குறிவைக்கிறதுக்கு சர்வைலன்ஸ் ஏர்கிராஃப்ட் அனுப்புவாங்க. அந்த சர்வைலன்ஸ் ஏர்கிராஃப்டினுடைய பாத்தை லொக்கேட் பண்ணுறதுக்கும் ரஷ்யா ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ ரஷ்யாட்ட ஒரு ஈரான்கிட்ட இல்லாத ஒரு சேட்டலைட்டு ரஷ்யாட்ட இருக்குது. என்னன்னா, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லையும் இராணுவ நகர்வுகளை கண்காணிக்கக்கூடிய தொழில்நுட்பம் கொண்ட ஒரு சேட்டலைட்டு, செயற்கைக்கோள். அது ஈரான்கிட்ட கிடையாது, அது ரஷ்யாட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த இராணுவ நகர்வுகளை கண்காணிக்கக்கூடிய சேட்டலைட் மூலமாக ஈரானுக்கு ரஷ்யா மத்திய கிழக்கு பாரசீக வளைகுடா பகுதிகளில் உள்ள இராணுவ நகர்வுகள் சம்பந்தமான தகவல்கள் அளிக்குது. இது மணி கண்ட்ரோல் விரிவாக ஆர்டிகிள் வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி மேரிடைம் எக்ஸ்க்ளூசிவும் விரிவாக அதாவது ரஷ்யா எப்படி இதே மாதிரியான ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னா, ஹையாம்னு ஒரு ரெக்கனைசன் சேட்டலைட்டை ஈரான் லான்ச் பண்ணிச்சு. அது முழுக்க ரஷ்யன் டெக்னாலஜி. அந்த சேட்டலைட்டை யூஸ் பண்ணி ஈரான் என்னென்ன விஷயங்கள் செய்யுமோ அதற்கு ரியல் டைமில் ரஷ்யாவும் ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மாரிடைம் எக்ஸிக்யூட்டிவ் சம்மந்தமாக ஒரு ஆர்டிகிள் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த சேட்டலைட்டும் இப்போவும் ஈரானுக்கு ரஷ்ய தொழில்நுட்பத்தின் மூலமாக, உதவியின் மூலமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. அப்போ இந்த சேட்டலைட்டு பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடி இந்த போர் தொடங்குவதற்கு முன்னாடி ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்தது தான். பட் ரியல் டைமில் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அந்த சேட்டலைட் மூலமாகவும் ரஷ்யாவுடைய சொந்த சேட்டலைட் மூலமாகவும் ஈரானுக்கு ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி முக்கியமாக இந்த வாரில் இப்போ ரஷ்யா யுக்ரைன் வாரில் ரஷ்யா எக்ஸ்டென்சிவாக ட்ரோன்ஸை யூஸ் பண்ணிச்சு, சரிங்களா? அந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி ரஷ்யா செஞ்ச அந்த டாக்டிக்கல், அந்த மிலிட்டரி எண்டேவர்ஸை, மனூவர்ஸை ஈரானுக்கு இந்த போரில் ரஷ்யா பயன்படுத்த ஹெல்ப் பண்ணுது.
அப்படிங்கிறது இந்த understandingwar.orgங்கிற ஒரு வெப்சைட்ல ஒரு ஆர்டிகல் வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது ஈரான் வந்து ஏற்கனவே ஷாஹித் ட்ரோன்ஸ் இப்போ $30,000 $50,000 மதிப்புள்ள ஷாஹித் ட்ரோன்ஸை இவங்க உற்பத்தி பண்ணி தொடர்ச்சியாக அனுப்பி எப்படி அமெரிக்காவுக்கு பில்லியன் கணக்கான அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாங்க நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் பேசியிருப்பாங்க. ஏற்கனவே ஈரான் வந்து ரஷ்யாவுக்கு ஷாஹித் ட்ரோன்ஸ் வந்து நிறைய சப்ளை பண்ணியிருக்குது. ரஷ்யாவும் சொந்த தயாரிப்பு பண்ணுது ட்ரோன்ஸில். அப்போ ரஷ்யா ஏற்கனவே யுக்ரைன் வாரில் வந்து அனுபவப்பட்டிருக்கு. அந்த அனுபவத்தை இந்த வாரில் ஈரானோட ஷேர் பண்ணி தன்னுடைய மிலிட்டரி மெனுவரை வந்து ஈரானோட பகிர்ந்து எப்படி போர் செய்யணும்னு திரைமுறை பிஹைண்ட் தி ஸ்க்ரீனில் உதவி கொண்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் இருக்குது. அடுத்தது வந்து 2025 வந்து ரஷ்யாவும் ஈரானும் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து சைன் பண்ணாங்க. லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்னா என்ன அர்த்தம்னா எல்லாமே, அதாவது இப்போ அந்த டீல் வந்து முடிவுக்கு வர்றது வர அதற்கு பின்னால் வரக்கூடிய டிஃபென்ஸ், இன்டெலிஜென்ஸ், டெக்னாலஜி 3 விஷயம். ஈரானுடைய டிஃபென்ஸு, ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ், ஈரானுடைய டெக்னாலஜி சம்பந்தமாக முழுமையான ஒத்துழைப்பும் உதவியும் ரஷ்யா வழங்கணுங்கிறது தான் இந்த டீல். அப்படிங்கும்போது இந்த டீலின் வெளிப்பாடாகவும் இப்போ நடக்கக்கூடிய வாரில் ஈரானுக்கு வந்து தொழில்நுட்ப உதவிகளையும் ஒத்துழைப்பையும் இன்டெலிஜென்ஸ் உதவியையும் டிஃபென்ஸ் ரீதியாகவும் ரஷ்யா ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா பண்ணிதான் ஆகணும் இந்த உடன்படிக்கையின் படி. சரிங்களா? இது சம்மந்தமாக விரிவான ஆர்டிகிள் வந்து ivherald.com வந்து வெளியிட்டிருந்தாங்க. நம்ம அதை நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ ரஷ்யாவுடைய சப்போர்ட் ஆப்வியஸ், ரொம்ப ஆப்வியஸ். இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைனா வந்து இப்போ ரஷ்யா வந்து ஆயுத தளவாடங்கள், தொழில்நுட்பம், விஞ்ஞான தொழில்நுட்ப சப்போர்ட்டு, அதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் கொடுக்குதுன்னா சைனா வந்து அதிகமாக இந்த வாரில் வந்து ஈரானுக்கு வந்து தொழில்நுட்ப உளவு சப்போர்ட் கொடுக்குது. சரிங்களா? அதுக்கு நிறைய ஆர்டிகிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி யூரோப்பே ஒரு ஆர்டிகிள் வெளியிட்டிருந்தாங்க, சைனா எந்த வகையில் இந்த போரில் வந்து ஈரானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. உலகத்திலேயே லார்ஜஸ்ட் சேட்டலைட் நெட்வொர்க்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே மிகப்பெரிய ஒரு செயற்கைக்கோள் அந்த நெட்வொர்க் வந்து சைனாவுக்கு இருக்குது. அப்போ சைனாவுடைய அந்த சேட்டலைட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய கிழக்கு முழுக்க வந்து இராணுவ இயக்கங்களை வந்து கண்காணிக்கிறதுல ரொம்ப துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய தொழில்நுட்பம் அது வச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து ஏர்கிராஃப்ட்டு, மிசைல் லான்ச் சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் இருந்து மிசைல்ஸ் அடிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் இருந்து ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் அடிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து ஷிப்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து ஏர்கிராஃப்ட் கரியர் ஷிப்ஸை நிற்க விட்டுருக்காங்க, எங்கெங்கெல்லாம் இருந்து ஏர்கிராஃப்ட் கிளம்புது, எங்கெங்கெல்லாம் ஏர்கிராஃப்ட் இருக்குதுன்னு முழுக்க இது துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடிய தொழில்நுட்பம் சைனாட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நெட்டன்யாஹுனுடைய வீடு, நெட்டன்யாஹுனுடைய சகோதரர் வீடு, பென்குவேர்னுடைய வீடு, இது எல்லாத்தையும் ஈரான் வந்து ப்ரிசைஸாக தாக்குதல் தொடுத்துச்சு. மொசாதினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இவங்க மேனா வந்து இவங்க வந்து ரகசியமாக மீட்டிங் நடத்தக்கூடிய இடம். இப்போ இந்த ப்ரிசைஸ் அட்டாக்குக்கான இன்ஃபர்மேஷன் வழங்குனதுல முக்கிய பங்கு சீனாக்கு இருக்குது. சரிங்களா? இது சம்மந்தமாக ஆர்டிகிள்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி குறிப்பாக நேவல் மூவ்மெண்ட்டினுடைய ரியல் டைம் இமேஜரி துல்லியமாக கொடுக்குது. இது சம்மந்தமாக ஸ்பெஷல் யூரேஷியா ஒரு பெரிய ஆர்டிகிள் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்படி சைனா வந்து இன்டெலிஜென்ஸ் ரீதியாகவும் தொழில்நுட்பம் சம்பந்தமாகவும் ஈரானுக்கு கரண்ட் வாரில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி சைனா வந்து குறிப்பாக அமெரிக்க இராணுவ டிப்ளாய்மெண்ட்ஸ், ஏன்னா ஒரு வகையில் சைனாவுக்கு அமெரிக்காவும் ஒரு வகையில் அச்சுறுத்தல் தான். அப்போ குறிப்பாக சைனா வந்து அமெரிக்க இராணுவ டிப்ளாய்மெண்ட்ஸை கண்காணிக்கிறதுக்குன்னே சில கம்பெனிஸ் வந்து அமெரிக்க மீன்ஸ் சைனீஸ் சேட்டலைட் டேட்டாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக பிரத்யேகமாக அமெரிக்காவுடைய அந்த டிப்ளாய்மெண்ட்ஸை கண்காணிக்கிறதுக்குன்னே சைனா வந்து சில கம்பெனிகளை வச்சிருக்குது. ஸோ இது வந்து ஏஐ சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அமெரிக்காவுடைய டிப்ளாய்மெண்ட்ஸை வந்து தொடர்ச்சியாக கண்காணிச்சிட்டு இருக்குது. ஸோ இது சம்பந்தமான தகவல்களையும் வந்து சைனா வந்து ஈரானுக்கு வந்து வழங்குது. மணி கண்ட்ரோல் இதை பற்றி பேசியிருந்தாங்க. எல்லாவற்றையும் விட முக்கியமாக அந்த பெய்டோ நேவிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம ஜிபிஎஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஜிபிஎஸ் வந்து அமெரிக்கன் ப்ராடக்ட்டு, குளோனாஸுங்கிறது ரஷ்யா ப்ராடக்ட்டு. இந்த குளோனாஸுக்கும் ஜிபிஎஸுக்கும் ஆல்டர்னேட்டாக பெய்டோ நேவிகேஷன் சிஸ்டத்தை வந்து சைனா வச்சிருக்குது. இப்போ இந்த பெய்டோ நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டத்தை வந்து சைனா, இது இப்போ நான் சொல்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, ஆனால் இது சம்மந்தமாகவும் சிலர் வந்து இப்போ உதாரணத்திற்கு அல் ஜசீராவே ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக. சைனா வந்து இந்த பெய்டோ சிஸ்டத்தை வந்து ஈரானுக்கு கொடுத்திருப்பதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல் ஜசீரா ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருந்தாங்க. எப்படின்னா ஈரானுக்கு வந்து இந்த பெய்டோ சிஸ்டம் வந்து எந்த வகையில் உதவுது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னோம்ல ப்ரிசைஸ் அட்டாக்,
தன்னுடைய மிசைல்ஸையும் ட்ரோன்ஸையும் வந்து கைட் பண்ணுவதற்கு ப்ரிசைஸாக துல்லியமாக அந்த டார்கெட்டை இலக்கை வந்து குறிவைத்து தாக்குவதற்கு இது உதவுது. பீடு சிஸ்டம்ஸ் உதவுது. அதே மாதிரி இராணுவ யூனிட்ஸை வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கு, எதிரிகளினுடைய இராணுவ தளவாடங்களை, இராணுவ நிலையிடங்களை நேவிகேட் பண்ணுறதுக்கு உதவுது. அதே மாதிரி மேற்கத்திய தொழில்நுட்பத்தை சார்ந்திருப்பதை விட்டும் ஈரானை வந்து இது வந்து டிட்டர் பண்ணும். இப்போ உதாரணத்திற்கு நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து வெறுமனே இவன் வந்து ஏவுகணையை வச்சு மிசைலை வச்சு சும்மா தாறுமாற அடிச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து வெஸ்டர்ன் சப்போர்ட்டு சுத்தமாகவே ஈரானுக்கு இல்லை. தொழில்நுட்ப ரீதியாகவும் உளவு ரீதியாகவும் சுத்தமாக அந்த ஜிபிஎஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்தும் இல்லை. இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் சைனா வந்து இந்த மாதிரியான சிஸ்டத்தை வந்து ஈரானுடைய ப்ரிசைஸ் அட்டாக்குக்கு வந்து வழங்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்லையும் வந்து அந்த ஏர் டிஃபென்ஸுக்கு ரேடார் டெக்னாலஜி அது ஏற்கனவே சைனா வந்து ஈரானுக்கு கொடுத்தது. அது சம்பந்தமாக இப்பொழுது ஈரானுக்கும் சைனாவுக்கும் வந்து பேச்சுவார்த்தைகள்னா அந்த ரேடார் சிஸ்டத்தினுடைய யூசேஜ் சம்பந்தமாகவும் அதை எப்படி பாதுகாக்கலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிற சம்பந்தமாக அந்த போர் தொடங்கினதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? ரேடார் டெக்னாலஜி, ஏர் டிஃபென்ஸுக்கு ரேடார் டெக்னாலஜி கொடுத்துருக்குது. எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் கேட்டகரியில் இது வருது. அதே மாதிரி சைனா இந்த ஃபினான்ஷியல் அண்ட் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டில் மிசைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்குது ஈரானுக்கு. இப்போ ஈரானுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த போரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ப்ரொட்ராக்டடான வாராக போயிட்டு இருக்குன்னு வைங்க. இதில் வந்து ஈரானுடைய மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் டிப்ளீட் ஆகிட்டே இருக்கும் பொழுதும் ஈரான் வந்து சொந்த நாட்டில் தான் தன்னுடைய ட்ரோன்ஸு இந்த இதெல்லாம் தயாரிக்குது. ஹொரம்ஷாரு, இந்த ஹைபரு, இந்த ஃபத்ஹா, அந்த ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் தயாரிக்குது, அதாவது ஷாஹித் ட்ரோன்ஸு. அப்போ அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ், மிசைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சைனா இந்த வாரில் கூட இன்னும் வழங்கல. ஏன்னா இன்னும் வார் வந்து 14 நாள் தான் ஆயிருக்குது. ஒருவேளை டிப்ளீட் ஆகிட்டு அவர்களுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்பட்டதுன்னா சைனா வழங்கும் அப்படின்னும் தகவல்கள் சொல்லப்படுது. ஸ்பேர் பார்ட்ஸ் வழங்கும், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸும் சைனா வந்து ஈரானுக்கு வழங்கும், அதே மாதிரி தொழில்நுட்ப டிரான்ஸ்ஃபரும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து 2-3 வெப்சைட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிகிள் வெளியிட்டிருந்தது. அதே மாதிரி understandingwar.org அது ஒரு ஆர்டிகிள் வெளியிட்டிருந்தது. ஸோ மிசைல் ஸ்பேர் பார்ட்ஸும் சைனா வந்து வழங்குவதற்கான சாத்தியங்கள் நிறைய. ஏன்னா ப்ரொலாங்டாக போச்சு, ஒரு ப்ரொட்ராக்டட் வாராக போச்சுன்னா ஈரான் வந்து தன்னுடைய உள்நாட்டிலேயே தயாரிக்கும் தொழில்நுட்பம் ஈரான்கிட்ட இருந்தாலும் ஈரான்கிட்ட வந்து வெளியிலிருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அவசியம். வெளியில இருந்து இராணுவ இந்த ட்ரோன் மிசைல்ஸுக்கான தளவாடங்கள் இதெல்லாம் அவசியம். அப்படிங்கிற ரீதியில் சைனா உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. அதாவது இதை இடைப்பட்ட நேரத்தில் வழங்கி இருக்குதா அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் இல்லை, பட் வழங்குவதற்கான தயாரிப்பில் இருக்கிறது அப்படிங்கிற சம்பந்தமாகவும் ஆர்டிகிள்ஸ் வந்திருக்குது. ஸோ இப்போ இதில் பாயிண்ட் என்னன்னா, சைனாவும் ரஷ்யாவும் டைரக்டாக தான் இன்வால்வ் ஆகலை, ஆனால் திரைமறைவில் எல்லா வகையிலும் ஈரானுக்கு வந்து உதவிட்டு இருக்கு. அதாவது ஈரான் வந்து இராணுவ தளவாடங்கள் ரீதியாக உள்நாட்டு அளவில் வலுவாக இருக்கிறதுனால நேரடியாக ஆயுதங்கள் சைனாவும் ரஷ்யாவும் வழங்குவதற்கான தேவை இந்த போர் தொடங்கினதுக்கு அப்புறம் இதுவரை ஏற்படலைனாலும், போர் தொடங்கியதிலிருந்து இப்பொழுது வரை சைனாவும் ரஷ்யாவும் தொழில்நுட்ப சப்போர்ட்டு, உளவு ரீதியான முழுமையான சப்போர்ட்டு, அதே மாதிரி அதாவது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு ஈரானுக்கு சப்போர்ட் வழங்குவதுன்னு பல்வேறு வகைகளில் தன்னுடைய ரேடார், தன்னுடைய ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி சப்போர்ட் வழங்குறதுன்னு பல்வேறு வகைகளில் சைனாவும் ரஷ்யாவும் தொடர்ச்சியாக ஈரானுக்கு வந்து சப்போர்ட் வழங்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்னன்னா, இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பொருளாதார ஸ்டெபிலிட்டியை வந்து சைனா வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து வார் வந்து ப்ரொலாங்டாக போச்சு அப்படின்னா சர்வதேச வணிகத்தை வந்து இது அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக சர்வதேச வணிகத்தை அஃபெக்ட் பண்ணும். இப்போவுமே ஆயில் சப்ளைலாம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. சர்வதேச சந்தையில் வந்து எண்ணெய் நெருக்கடி ஏற்பட்டு இருக்குது ஓரளவுக்கு. ஸோ அப்போ இதை வந்து டேலி பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆய்வாளர்கள், விமர்சகர்கள், நிபுணர்கள்லாம் சைனா வந்து நிச்சயமாக இன்டைரக்டாக ஈரானுக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் வழங்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி சைனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த வகையிலும் பொருளாதார ரீதியாக ஸ்திரத்தன்மை இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுதான் நீ கேட்டதுக்கு சுருக்கமாக. இது சம்பந்தமாக நம்ம விரிவாகவே ஆர்டிகிள் எழுதலாம்.